ஹாய். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சோப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது டிரான்ஸ்பரண்ட்டான சோப் தான். நம்ம பியர் சோப் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியான சோப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், எப்படி பண்ணுறது. ஆனால் இந்த சோப்பில் ரொம்ப ஸ்பெஷலாக சாலிசிலிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, ஸ்கின்னில் இருக்க பரு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒரு பரு கூட இல்லாமல் ஆக்கும், அடுத்து பரு வர்றதையும் தடுக்கும். ஸோ இந்த சோப்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சோப் செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாலிசிலிக் ஆசிட் சோப் செய்ய போகிறனால, சாலிசிலிக் நம்ம தண்ணியிலையோ இல்லை ஆயிலையோ அது கரையாது. அது ப்ரொஃபைல் கிளைக்கால் அப்படின்ற ஒரு லிக்யூடில் மட்டும்தான் கரையும். அதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் சோப்பு செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரியான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிஎஃப் பண்ணுறேன். ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஓகே, நான் ப்ரொப்பைல் கிளைக்கால் எடுத்துக்கிட்டேன். இப்போ சாலிசிலிக் ஆசிட் ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 300 கிராம் சோப்பு நான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு தேவையான அளவு. அடுத்து நம்ம ஆயில்ஸு, காஸ்டிக்கு, இதுக்கு தேவையான சோப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இதை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காட்டி இது நல்லாவே கரைஞ்சிரும். கடைசியில் நம்ம சோப்புக்கு ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, கரைச்சி இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம ஆயில்ஸ் எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆயில் எடுத்துட்டேன். ஆல்ரெடி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மண்ட் ஆயிலும் கோகோனட் ஆயிலும். நான் அதை மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு தேவையான ஆயில்ஸை நான் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து சீரிக் ஆசிட். இதுக்கு எதுக்கு அப்படின்னா, சோப்பு நல்லா திக்கனிங் ஹார்டாக்கி கொடுக்கும். சோப்பு சீக்கிரம் கரையாது. ஸோ சீரிக் ஆசிட் அதுக்காக தான் சேர்க்குறது. சோப்பு நல்லா ஹார்டாக இருக்கும். எல்லாமே ஆர்கானிக் தான். ஸோ காஸ்டிக் சேர்க்குறனால மட்டும்தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். காஸ்டிக்குமே நம்ம ஹீட் பண்ணிடுறனால அதோட பவரெல்லாம் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக 1 or 2 டேஸில் இந்த சோப் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் சீரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சோப்பு பொறுத்தளவுக்கு ஒரு 9 பொருள் நம்மளுக்கு தேவை டிரான்ஸ்பரண்ட்டாக வர்றதுக்கு. ஆனால் சோப்போட காஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அடுத்து நம்ம லை சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி நான் எடுத்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. காஸ்டிக் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் எங்கெங்கே என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. காஸ்டிக் ஆட் பண்ணிக்கிறேன்.
காஸ்டிக் வந்து எப்போவுமே வந்து தண்ணியில் வந்து காஸ்டிக் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக கரைச்சி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது கீழே போய் செட்டில் ஆயிரும். ரொம்ப படிஞ்சிரும், கரையாது, அப்படியே கீழே நிற்கும். அடுத்து சோப்புக்கு தேவையான ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் பண்ணி. ஃபஸ்ட்டு சோடியம் லாக்டேட் எடுத்துக்கிறேன். அடுத்து ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே, எந்த சோப் பண்ணாலும். ஏன்னா ஒன்று முன்ன பின்ன ஆனாலும் சோப் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஃபினிஷிங்கும் வராது, மிக்சிங்லேயும் சொதப்பிடும். ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். அடுத்து ஷார்பிட்டால் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. அடுத்து சார்பிட்டால் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. அடுத்து கிளிசரின் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம பண்ண போகிறது கிளிசரின் சோப் இல்லையா, அதனால் கிளிசரின் வந்து எடுத்துக்கலாம். கிளிசரின் எடுத்துக்கிட்டேன். அடுத்து CAPP எடுத்துக்கிறேன். CAPP. அடுத்து நம்ம சோப்பை வந்து இன்னும் நல்ல ஃபோமிங் வர்றதுக்காக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன். என்ன இன்க்ரீடியன்ட்ன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சோப் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாகவும் நல்ல ஒரு ஃபோமிங் வந்து நல்லா கிடைக்கும். எடுத்துக்கிட்டேன். அடுத்து CAPP எடுத்துக்கிறேன் லாஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சோப்புக்கு சாலிசிலிக் ஆசிட் சோப்புக்கான எல்லா இன்க்ரீடியன்ட் எடுத்தாச்சு. கடைசியாக CAPP எடுத்துக்கிறேன். மொத்தம் 9 பொருள் வந்திருக்கு ஒரு 300 கிராம் சோப்பு செய்கிறதுக்கு. ஓகே, எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. காஸ்டிக் ரெடியாக இருக்குது, ஆயில்ஸ் ரெடியாக இருக்குது, எல்லாம் நம்மளுக்கு தேவையான 9 பொருளுமே இப்போது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சோப்பு செய்ய வந்து ஆரம்பிச்சிடலாம். 9 பொருள் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய சோப்பு தாங்க அது. நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு இதில் வந்து தண்ணி ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் நான் ஃபஸ்ட்டு ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும். எதையும் மாற்றி ஆட் பண்ணக்கூடாது. காஸ்டிக்கை வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா திக்னஸ் ரொம்ப ஆயிரும். சோப்பு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காயிட்டு மெல்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் காஸ்டிக்கை வந்து கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொருளையும் ஆட் பண்ணிவிட்டு சோடியம் லாக்டேட்டு, சார்பிட்டால், ஆல்கஹால்,
எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு காஸ்டிக் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக காஸ்டிக் இல்லாமல் சோப்பு வந்து வராது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஹார்டாக்கி கொடுக்குறதுக்கான மெயின் பேஸே அதான். என்ன நம்ம காஸ்டிக்கை வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்றனால காஸ்டிக்கோட பவர் போயிடும். அதனால் உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஸ்டிக் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் காஸ்டிக் ஆட் பண்ணோன்னே. இது பாயில் ஆக ஆக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். இப்போது நம்ம கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிசரின் சோப்புக்கு மெயினான கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். 50 ml வந்து எடுத்ததை கிளிசரின் ஆட் பண்ணியாச்சு. இப்போது கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம ஃபோமிங்காக எடுத்து வச்சோம் இல்லையா, CAPP, இன்னொன்று சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். CAPP அதையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா எல்லாம் கரையிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். ஒரு 1/2 ஹவரில் இந்த சோப்பு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எஃபெக்டிவான, காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியான சோப் தாங்க அது. கிளிசரின் சோப்பு பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க. இது ரொம்பவே கம்மியான சோப்லேயே பண்ணிடலாம். ஏன்னா குவாலிட்டியான சோப்பாக இருக்கும். ஓகே, நல்லா கரைஞ்சிருச்சு. லைட்டாக ஒரு பாயிலிங் ஹீட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, லைட்டாக பாயிலிங் ஹீட் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஹீட் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சாலிசிலிக் ஆசிட் ஆட் பண்ணணும். இன்னமும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பெர்ஃப்யூம் ஆட் பண்ணணும். இன்னும் 2 பொருள் பேலன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஹீட் ஆறட்டும். இது வந்து கொஞ்சம் நல்லா பாயிலிங் வந்துக்கிட்டு இருக்கு. டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. ஸோ அந்த லைட்டாக மேலே ஃபோம் இருக்குது, அது போயிடும் உடனே. ஓகே, இப்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சோப்பு வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபோமிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ரொம்பவே சூப்பரான சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த சோப்பை வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, சோப்பு வந்து நம்ம வந்து மாற்றி எடுத்து வச்சிட்டோம். இப்போ சோப்பு வந்து நல்லாவே கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாலிசிலிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
சாலிசிலிக் ஆசிட் வந்து பருவை வந்து பிம்பிள்ஸை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மறைய வைக்கிறதுக்கு, பிம்பிள்ஸ் அடுத்து வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சோப்பு யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த சோப்பு எப்படி எஃபெக்டிவானதுன்னு. ஸோ உங்களுக்கு இதுக்கான காஸ்மெட்டிக்ஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சோப்பாக வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 1 வீக்லேயே பருவு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எவ்வளோ பெரிய பருவு இருந்தாலும் என்னென்ன நீங்கள் பண்ணி கேட்கலனாலும் ஸோ இந்த சோப்பை ட்ரை பண்ணும்போது 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து பருவு ஃபுல்லாமே குறைஞ்சி பருவு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் ஆயிரும். ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம சாலிசிலிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம பெர்ஃப்யூம் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மோடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் எந்த கலரு எதுவும் பண்ணலை. இது நேச்சுரலான கலரு. பியர் சோப் எப்படி இருக்கும் நேச்சுரலான ஒரு கலரு, ஸோ அதே கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரு எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. இது வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷனாக வந்து எடுத்துக்க போகிற ஒரு சோப்பு. அதனால் நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஓகே, இப்போ சூப்பராக நம்மளுக்கான சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கிளாஸாக வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ரொம்ப சூப்பரான ஒரு சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது.